பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்லுவாராக. அருமையான சகோதர சகோதரிகளே, வேதாகமம் ஒரு இடத்தை சுட்டி காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு ஜீவ விருட்சத்தை சுட்டி காட்டுகிறது. இது ஏதேனில் இருந்தது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசல்கள் வழியாக அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றும், அந்த வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து எந்தெந்த மரணம் இல்லாமல் ஜீவனோடு இருப்பார்கள் என்றும் நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நோவாவின் காலம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. நோவாவின் காலத்தில் 8 பேர் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்கள். பின்பு அந்த நோவாவின் சந்ததியில் அந்த பாரம்பரியத்தில் வருகிற ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உனக்கு பிறக்கும் உன் சந்ததிக்கும் நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த தேசத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். சுதந்திரிக்க முடியாமல் 127 நாடுகளில் சிதறி போகிறார்கள். அந்த ஜனத்தை ரட்சிக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள். அதன்படி இவர் மாம்சத்தில் மனிதகுமாரனாக வந்து எல்லா ஜனங்களையும், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து அந்த ராஜ்யத்திற்கு அவர் வழி நடத்துவதை பார்க்க முடிகிறது. அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கிற நாமும் அந்த ராஜ்யத்திற்கு அங்கத்தினர்கள் ஆகிறோம். ஏதேன் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. பின்பு கானான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நமக்கு வழிகாட்டியாக குருவாக மாம்சத்தில் மனிதகுமாரனாக நிற்கிறவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. சீசர்களுக்கும் அதைத்தான் பிரசங்கம் பண்ண கட்டளை கொடுத்தார். அந்த சீசர்களும் அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆபிரகாமை அழைப்பதை குறித்து, அந்த ராஜ்யத்தை இவர்கள் இழந்து போவதை குறித்து, பின்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதகுமாரனாக சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து பார்க்க முடிகிறது. தேவனால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட தேவ சபைக்குள், தேவ ராஜ்யத்திற்குள் நாம் எல்லோரும் ஒன்றாகி அந்த ராஜ்யத்திற்கு செல்ல நாம் ஒப்பு கொடுப்போமானால் அதுவே இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற மகா பெரிய சம்பாத்தியம். பிரியமான தேவனுடைய ஜனமே, தொடர்ந்து நாம் இவைகளை குறித்து ஒரே கல்லாக, அந்த மூலைக்கல்லாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து, அப்போஸ்தலரை கொண்டு தேவன் உருவாக்கின அந்த சபையோடு இணைந்து கர்த்தர் மகாதேவனாக வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கடவுள் உன் காதல உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு அவர் மனசை நொறுக்கிட்டு போக சொன்னாரா? அப்படின்னா அவர் என்ன கடவுள்? அங்க சேத்துல நீ தலையை கவிழ்ந்திருந்த அப்போ ஒரு கடவுள் பேசினாருங்கிற. நல்லது. எந்த கடவுள்? அவர்கிட்ட என்ன சக்தி இருந்தது? அவர் எப்படி இருந்தாரு? எங்க வாழ்ந்தாரு? ஆனா மனிதர்களுக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளை பத்தியும் நான் படிச்சிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கு, முகம் இருக்கு, இடமும் இருக்கு. உன்னை தவிர அந்த கடவுளை யாருக்கு தெரியும்? அது எனக்கு தெரியலப்பா. கும்பிட வேண்டிய கடவுள் அறியாமையில் இருக்காரா? அப்படி இல்லை நாகூர். உனக்கு எப்படி சொல்றது? அது நானே அறியாமையில தான் இருக்கேன். எனக்கு தெரியல, அவரை எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த நேரத்துல இரு எந்த நேரத்துல? அதாவது அவர் இப்ப உன்னை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு இங்க இருந்து எங்கேயோ போக சொல்றாருல்ல? இல்ல, இது பைத்தியக்காரத்தனம். நான் இவர் பேச்ச கேட்கவோ இவரை பின் தொடரவோ முடியாது. நாம இங்க கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். நாம இங்க வச்சிருக்க செல்வத்துக்கள் அதிகமா விலை கொடுத்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் விட்டுட்டு நான் வரவே முடியாது. நீ மாறிட்ட ஆபிராம், அது எனக்கு தெரியுது. இல்ல, மாறல. நாகூர், லோத், நீங்கள்லாம் வெளியே போங்க. வாங்க வாங்க. ஆபிராம், நீ என் மகன்.
நீ எனக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டவன். முகம் எப்படி இருக்கும்னே தெரியாத அந்த கடவுள், பேரு என்னன்னே தெரியாத அந்த கடவுள் உன் காதல உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு அவர் மனசை நொறுக்கிட்டு போக சொன்னாரா? அப்படின்னா அவர் என்ன கடவுள்? அது எனக்கு தெரியலையேப்பா. ஆனா நான் அவர் குரலை கேட்டேன். அவர் மற்ற எல்லா கடவுள்களையும் மௌனமாக்கிட்டு என்கிட்ட பேசினாருப்பா. நீ நமக்கு பாதுகாப்பு கொடுத்த கடவுளை மாத்திர நம்ம எல்லாம் இவ்வளவு செழிப்பாவும் நம்ம பிள்ளைகளையும் மந்தைகளையும் நல்லபடியாகவும் பலத்தோட வச்சிருக்கிற கடவுளை வெறுக்கிற அளவுக்கு வந்துட்ட. ஏன்னா உனக்கு ஒரு புது கடவுள் கிடைச்சிட்டார். என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணுமே நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? அவர் கூப்பிடுறது என் காதல விடுதே. அபிராம், நீ எங்க எல்லார் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு போற. என் கடைசி காலத்துல உன்னைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா உன் மனசு மாறி போச்சு. ஏன்னு தெரியல. போ, அமைதியா போ. உன் கடவுளோட ஆசீர்வாதத்தோட, அது யாரா இருந்தாலும் சரி, என் ஆசையும் உனக்கு உண்டு. பெரியப்பா, நானும் உங்க கூட வரப்போறேன். உங்க பாதுகாப்புக்கு. சரி வா, நம்ம மந்தைகளை கூட்டுவோம். நாம இப்படி பிரிஞ்சு போகும்படி ஆயிடுச்சு. ஆபிராமி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்தேன். உன்னை அழைத்த நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள். கர்த்தராகிய என் ஆண்டவரே, இந்த தேசத்தை
நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் என்று எதனால் நான் அறிவேன்? 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறாக்குஞ்சையும் கொண்டு வந்து பலிபீடத்தில் எனக்கு பலியிடுவாயாக. ஆபிரகாம் பலிபீடத்திற்கு கொண்டு வந்த ஆடு மாடுகளை துண்டித்தார், பட்சிகளையோ துண்டிக்கவில்லை. அந்த காரணத்தால் அக்கினி இறங்க வேண்டிய பலிபீடத்தில் பறவை இறங்கினது. சந்தோஷம் வரவேண்டிய ஆபிரகாமுக்கு பயமும் காரிருளும் வந்தது. அப்பொழுது தேவன், ஆபிரகாமே, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே அல்லது எகிப்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் அங்கு 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் அதற்கு பின்பு மிகுந்த பொருள்களுடனே அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு வர செய்வேன் என்றும் நீ அறிந்து கொள். இவைகளை சொன்ன பின்பு தேவன் ஆபிரகாமின் பலியை அங்கீகரித்தார். மீண்டும் தேவன், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. விருத்த சேதனத்தின் மூலம் என்னோடு உடன்படிக்கையும் செய்து கொள். இது முதல் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பேன். இப்பொழுது முதல் உன் பெயர் ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். உன் மனைவி சாராயையும் நீ இனி சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக. சாராய் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். காலங்கள் கழிந்தன. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தான். தேவன் யாக்கோபை சந்தித்தார். ஆபிரகாமின் குமாரனாகிய யாக்கோபே, இனி உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். கானானில் ஆபிரகாமின் காலத்திலும் ஈசாக்கின் காலத்திலும் பஞ்சம் வந்ததைப் போலவே இஸ்ரவேலின் காலத்திலும் மீண்டும் பஞ்சம் வந்தது. அப்பொழுது தேவன், இஸ்ரவேலே, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். நான் உன்னோட எகிப்திற்கு வருவேன். அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ தைரியமாக செல். இஸ்ரவேலர் அனைவரும் எகிப்துக்கு சென்றார்கள். இவர்களை அறியாத வேறொரு ராஜா எழும்பின போது இஸ்ரவேலர்கள் நெருக்கப்பட்டார்கள். இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படும் போது தேவனை தேடினார்கள். அப்பொழுது தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்.
இஸ்ரவேலரை ரட்சிக்க தேவன் மோசேயை அழைத்தார். மோசே, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்பும்படியாக கர்த்தராகிய நான் இன்று உனக்கு தரிசனமானேன். ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிடம் போய் என்னை அனுப்பினவர் யார் என்று நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதனால் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை சந்தித்தார் என்று அவர்களுக்கு சொல். அப்பொழுது அவர்கள் என்னை யார் என்று அறிந்து கொள்வார்கள். மோசே, நீயும் ஆரோனுமாக பார்வோனிடத்தில் போய் கர்த்தராகிய எனக்கு பலியிடவும், எனக்கு பண்டிகை கொண்டாடவும், எனக்கு ஆராதனை செய்யுமாகவும் என் ஜனத்தை போகவிட வேண்டும் என நான் சொன்னதாக கேளுங்கள். அவன் விடமாட்டான். ஏனெனில் பூமி அனைத்திலும் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாக என் கரத்தையும் வல்லமையையும் ஜனம் அறியும்படிக்கு பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். தேவன் எகிப்தை வாதித்தார். அதன் மூலம் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். பின்பு பார்வோன் எல்லோரையும் கானானுக்கு விட்டு அனுப்பினான்.
மோசே மூலம் கானானுக்கு நேராக ஜனத்தை வழிநடத்தினவர் கிறிஸ்துவே என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மோசே, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுக்கு சர்வ வல்லவர் என்ற நாமத்தில் அறியப்பட்டேன். ஆனால் யெகோவா என்று என் நாமத்தை இப்பொழுது உனக்கு அறிவிக்கிறேன். நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறிந்து கொள். எனக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். அந்த காலத்தில் மோசேயும் ஜனங்களும் தேவனாகிய கர்த்தரையே தொழுது வந்தார்கள். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்று ஜனங்களுக்கு மோசே கூறியிருக்கிறார். மோசே, இங்கே பார், நீ மரிக்கும் காலம் சமீபத்திருக்கிறது. இந்த ஜனத்தை கானானுக்கு கொண்டு செல்லும் அதிகாரத்தை நான் யோசுவாவுக்கு கொடுக்கும்படிக்கு அவனை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக அழைத்து வா. இருவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்து நின்றார்கள். தேவன் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த கானான் தேசத்திற்கு நீ அவர்களை நடத்தி கொண்டு போய் அதை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். நான் மோசேயோடு இருந்ததை போலவே உன்னோடும் இருப்பேன். யோசுவா ஜனத்தை வழிநடத்தி சென்று தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். தேவன் அவனோடு இருந்தார். இந்த பதவி புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்கு வருகிறது. யோசுவா 110 வயதான போது மரித்தார். அக்காலத்தில் கர்த்தரை அறிந்திருந்த ஜனங்களும் மரித்தார்கள். பின்பு கர்த்தரையும் அவருடைய கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் இன்றைய போலவே அன்றும் எழும்பிற்று. அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி கர்த்தாக்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். அவண்ணமாக காலங்கள் கடந்து போயின. தேவனாகிய கர்த்தரையே சேவித்து வந்தவனாகிய எலியாவை தேவன் அவருடைய நாமத்திற்காக எழுப்பினார். அந்த எலியா இஸ்ரவேலரை பார்த்து, இஸ்ரவேலரே, எந்த மட்டும் நீங்கள் இப்படி தேவன் என்றும் தேவர்கள் என்றும் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாகால்கள் தெய்வமானால் பாகால்களை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பல தெய்வங்கள் உண்டென்று சொல்லி உங்களை பின்பற்ற வைக்கிற ஊழியக்காரர்கள் 850 பேர்கள். ஒருவரே கர்த்தர் என்று விசுவாசத்தில் அந்த கர்த்தருடைய நாமத்திற்காக நிற்பவன் நான் ஒருவன் மட்டுமே. நமக்கு 2 பலிபீடங்களை உண்டு பண்ணி காளை பலியிடுவோம். நீங்கள் உங்கள் விசுவாசத்தின்படியே கூப்பிடுங்கள். நான் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என் கர்த்தராகிய தேவனையே கூப்பிடுகிறேன். அக்கினியால் உத்தரவருளுகிற தெய்வமே தெய்வம். அவர்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள், அக்கினி இறங்கவில்லை. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா என்ற நாமத்தை உடைய தேவரில் ஒருவரே கர்த்தர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரர் என்று அறியும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த பலியை அங்கீகரிப்பீராக. இந்த ஜனங்கள் உம்மை அறியும்படிக்கு அங்கீகரிப்பீராக, அங்கீகரிப்பீராக. ஆமென், ஆமென். தேவன் பலியை அங்கீகரித்தார். அன்று ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். யார் கர்த்தர்?
கிறிஸ்து இயேசுவே அந்த கர்த்தர். இஸ்ரவேலரை தவறாக நடக்கச் செய்திருந்த 850 ஊழியக்காரர்களையும் அந்த இஸ்ரவேலரை பிடித்து வெட்டி கொன்று போட்டார்கள். பின்பும் ஜனம் வழி தவறி போனது. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார். அவ்வண்ணமாக இஸ்ரவேலர் 127 நாடுகளில் சிதறி போனார்கள். இந்த ஜனங்களுக்கு எப்பொழுது எப்படி ரட்சிப்பு வருமென்று தீர்க்கதரிசிகளின் மூலம் தேவன் கூறியிருந்தார். எசாயா 25:9 அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் என்று கூறியிருந்தார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளின்படி பெத்லேகேமில் கர்த்தர் இரட்சகராக பிறந்தார். அதாவது லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவ்வண்ணமாக இஸ்ரவேலருக்கு இரட்சகராக பிறந்து அவர்களை ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷமாக அறிவித்தார். தொடர்ந்து அதை குறித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் எல்லோருக்கும் கர்த்தராகிய கிறிஸ்து அல்லது இயேசு என்ற நாமத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இந்த பூமியில் மனித குமாரனாக இருந்தபோது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். பின்பு அவர் பரம் ஏறுவதற்கு முன் தம்முடைய 11 சீசர்களுக்கும் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் அதிகாரத்தை கொடுக்கும்படி ஒலிவமலைக்கு அழைத்திருந்தார். அவர்கள் அங்கு வந்தபோது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஞானஸ்நானம் கொடுக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, நீங்கள் சத்திய ஆவிக்காக எருசலேமில் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதாவது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்றும், வரப்போகிற காரியங்களை அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவும், என் நாமத்திலே வருகிற பரிசுத்த ஆவி ஆகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்றும் தம் சீசர்களுக்கு கூறியிருந்தார். அதன்படி அதிகாரம் பெற்ற அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே மேல் வீட்டறையிலே சத்திய ஆவிக்காக காத்திருப்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நாள் பெந்தகோஸ்தே நாள் ஆனதினால் நேபுகாத்நேச்சாரின் காலம் முதல் ஆங்காங்கே சிதறிப் போயிருந்த யூதர்கள் பண்டிகை கொண்டாடும்படி எருசலேமிலே வந்திருந்தார்கள். அந்நாளில் சத்திய ஆவியானவர் 12 அப்போஸ்தலரையும் கொண்டு தம்முடைய நாமத்திற்கென்று ஒரு கூட்டம் ஜனத்தை உருவாக்கும் விதத்தை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்து அறிந்தும் தேவ சபையில் அங்கத்தின் ஆவோம். தேவன் அப்போஸ்தலரை கொண்டு நடப்பித்த நடைமுறை சாட்சிகளை கவனியுங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா,
பர்த்தலோமேயு, மத்தேயு, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, சீட்டு போட்டெடுத்த மத்தியா, அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சர்வவல்லவர் என்ற நாமத்திலே அவரை அறிந்து தொழுதும் கொண்டார். பின்பு மோசே காலம் முதல் கானானுக்குரிய நாமமாகிய யெகோவா என்ற நாமத்தில் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அதே யெகோவா என்ற நாமத்தில் இதுவரை கர்த்தரை தொழுது வருகிறீர்கள். இது கானானுக்குரிய நாமம். இப்பொழுது இயேசு என்ற நாமம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தில் தான் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழோர் யாவரும் இனி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனெனில் இது பரலோகத்தின் நாமம். கர்த்தருக்கு மாற்றமில்லை. அவர் தமது நாமத்தை தான் மாற்றுகிறார். பெந்தெகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவதற்காக இங்கே வந்துள்ள அருமையான தேவ ஜனங்களே, அன்று தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இன்று இங்கு இப்போது நிறைவேறுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசே மூலமும் அவரோடு கூட இருந்த 70 மூப்பர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஊற்றிய அற்புதமான கர்த்தருடைய வல்லமையான ஆவியை அன்று அவர்கள் அருளிய போலவே நியாயப்பிரமாணத்தின் கடைசி காலமாகிய முடிவு காலமாகிய இந்த கடைசி நாட்களில் என்னுடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன் என்பதை கர்த்தராகிய தேவன் உரைக்கிறதை நீங்கள் நினைவு கூறுங்கள். தரிசனங்களை அடைவீர்கள், சொப்பனங்களை காண்பீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள் என்று சொல்லியிருந்த வார்த்தை இன்று இங்கு இப்போது நிறைவேறுகிறது. இன்று முதல் கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்கிற நீங்கள் யாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பரலோக ராஜ்யத்திற்குரிய வழியை காட்டும்படிக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி கிருபையை பிரமாணமாக்கி உங்கள் எல்லோரையும் ஒன்றாக்கி ஆளுகை செய்ய பரலோகத்திலிருந்து மனிதனாக இந்த உலகத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையிலே அறிந்தீர்களே. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்தாவின் வரத்தை எல்லாம் பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், அதாவது புறஜாதியாருக்கும் அது உரியதாகவே இருக்கிறது. அப்போஸ்தலர்களில் இறங்கின சத்திய ஆவியானவர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களையும் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து தம்முடைய நாமத்திற்கென்று முதலாக எருசலேமிலே ஒரு சபையை அல்லது ஒரு கூட்டம் ஜனத்தை ஆவியானவர் தாமே உருவாக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சகல ஜனங்களும் இந்த சபையோடுதான் இணைந்தாக வேண்டும். ஏனெனில் இது புதிய ஏற்பாட்டில் தேவன் தமது சுய இரத்தத்தினால் தம்முடைய நாமத்திற்கென்று சம்பாதித்துக் கொண்ட ஆதி சபை. இதுவே தேவ சபை. இது முதல் ஞானஸ்நானம் மூலம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சரீரமாகிய சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். உங்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்கென்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெற்று இந்த சபையில் இணைந்திருக்கிறீர்களா? சிந்தியுங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
இங்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யெகோவா என்கிற நாமத்தையுடைய தேவன் ஒருவரே பூமி அனைத்திற்கும் உன்னதமானவராய் இருக்க, மரியாளின் மகனாக இருக்கிற இந்த இயேசுவை எப்படி நீங்கள் தேவன் என்று தொழுது கொள்ளலாம்? இயேசு என்ற நாமம் நம்மை போல சாதாரண ஒரு மனுஷனுடைய நாமம் தானே. அப்படி இருக்க இந்த இயேசுவை எப்படி நீங்கள் தேவனாக தொழுது கொள்ளலாம்? ஆகவே இனி அந்த நாமத்தை ஒருவனும் ஒருபோதும் தொழுது கொள்ளவே கூடாது. அப்படி அதை மீறி யாராவது செய்தால் லேவியராகமம் 24:16 வசனத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்படுவீர்கள். யெகோவா என்பதுதான் தேவனாய கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்தை தான் ஒவ்வொருவரும் தொழுது கொள்ள வேண்டும். யெகோவா தான் நாம் எல்லாரையும் படைத்த தேவன். ஆகினால் அவரையே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். சமாரியாவில் வாசம் பண்ணுகிற என் அன்பு சகோதரர்களே, பிலிப்புவாகிய எனக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நாமத்தையும் அறியுங்கள். சத்திய ஆவியானவர் இன்று என்னை உங்களிடத்தில் கொண்டு வந்துள்ளார். என்னை போலவே நீங்களும் நம் எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசுவை அறியவும் அவரை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதே கர்த்தராகிய இயேசுடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய நாமம்தான் உங்களில் இருந்த அசுத்த ஆவிகளை துரத்தினது, சப்பானிகளை நடக்க செய்தது, திமிர்வாதிகளுக்கு சுகம் கொடுத்தது. உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரை தரித்துக் கொண்டு அவருடைய பிள்ளைகளாவீர்கள். எங்களைப் போல அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களும் ஆவீர்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பை கொண்டு தேவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை சமாரியப்படி செய்திருக்கிறார்கள். நாம் அவரை போய் பார்ப்பதற்காக பேதுருவையும் யோவானையும் அனுப்பலாம். பிலிப்புவே, நீ காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாக போ. பிலிப்புவே, நீ போய் அந்த மந்திரியின் ரதத்தில் ஏறு. ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு நானே. உன்னை எனக்கு ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தும்படிக்கு உனக்கு தரிசனமானேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும். அனனியாவே, நீ நேர்த்தெரு எனப்பட்ட தெருவிற்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன் எருசலேமில் பரிசுத்தவான்களுக்கு எல்லா விதமான தீங்குகளையும் செய்தான் என்று இவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேனே. இங்கேயும் இயேசு என்கிற உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டுப்படி அவர்தான் ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கும் என்னுடைய பரலோகத்தின் நாமமாகிய இயேசு என்ற நாமத்தை அறிவிப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான்.
சகோதரனாகிய சவுலே, வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும் உன்னை அனுக்கிரகம் பண்ணினார். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. என் கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவ ஊழியக்காரராக இருக்கும்படியும் நீதிபதிகளை தரிசிக்கவும் அவருடைய திருமணத்தை அறிவிக்கவும் அவர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை நானும் தச்சனுடைய குமாரன் என்றுதான் அறிந்திருந்தேன். ஆனால் இன்று அவரை மனிதகுமாரனாக அல்ல, தேவகுமாரனாக அல்லது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக அறிந்திருக்கிறேன். அதை அவர் எனக்கு வெளிப்படுத்தின பிறகுதான் அறிந்து கொண்டேன். மாம்சத்தில் மனிதனாக அறியப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இவரே நம்முடைய முற்பதாக்களுக்கு தேவனாகவும் தூதனாகவும் தரிசனமானார் என்பதை அறிந்து அவருடைய நாமத்தில் உள்ள ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பேதுருவே, நீ எழுந்து அந்த புருஷனோட கூட கொர்நேலியுவின் வீட்டிற்கு செல். கொர்நேலியுவே, அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயாதிபதி என்று ஜனங்களுக்குள்ளே பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். கொர்நேலியுவே, இதை சொல்லவே நான் இங்கே உன்னிடத்தில் வந்துள்ளேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் இனி கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யூதர்களாகிய என் அன்பு சகோதரர்களே, அப்போலோவாகிய நானும் உங்களைப் போலவே ஒரு யூதன் தான். தீர்க்க தரிசிகளாகிய எல்லோருமே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்துத்தான் தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். சிலுவை வரைக்கும் வருவேன் என்று தீர்க்க தரிசிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தவரும் சிலுவைக்கு வந்தவரும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்மை ரட்சிப்பதற்காக மரியாள் மூலம் மாம்ச சரீரத்தில் மனிதனாக வந்த போதும் தேவ ஸ்தானத்தில் அவரே ஆவியான தேவனாக வானத்தையும் பூமியும் நிரப்பிக் கொண்டிருக்கிறவராகவே இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் ஞானஸ்நான வேளையும் உற்று பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் ஆவியானவராகவே இருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 1:18 இயேசு பரிசுத்த ஆவியினால் ரூபம் கொள்கிறார். லூக்கா 3:22 அதே பரிசுத்த ஆவியினால் புறாவின் ரூபம் கொள்கிறார். அப்படியானால் மரியாளிடத்தில் ரூபம் கொண்டவரும் புறாவின் ரூபம் கொண்டவரும் ஒருவர்தானே. அவரை நாம் மத்தேயு 3:16 தேவ ஆவியானவர் என்றும், லூக்கா 3:22 பரிசுத்த ஆவியானவர் என்றும், மார்க் 1:10 ஆவியானவர் என்றும் அறிந்து கொள்கிறோம். அதனால் கன்னிகை மூலம் தம்மை மனிதனாக வெளிப்படுத்திய தேவனே அல்லது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஒருவரே ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரராக இருக்கிற சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று அறிந்து அவரையே தொழுது கொண்டு அவர் வைத்திருக்கிற பரலோக ரட்சிப்பை பெற்று அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருங்கள். சிந்தியுங்கள், செம்மைப்படுங்கள், செயல்படுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எபேசு பட்டணத்தில் வசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள்? யோவான் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை அல்லவா கொடுத்தான். இனி நீங்கள் பாவமன்னிப்புக்காக சிருஷ்டிப்பின் ஸ்தானத்தில் பிதாவாகவும் ரட்சிப்பின் ஸ்தானத்தில் மனித குமாரனாகவும் நம்மை வழிநடத்துகிற ஸ்தானத்தில் ஆவியானவராகவும் செயல்படுகிற அந்த கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாமத்தை நமக்காகவே அவர் தமது உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்தார். இன்று வானோருக்கும் பூமியில் உள்ளோருக்கும் பூமியின் கீழ் ஆனோருக்கும் ரட்சிப்புக்கும் தொழுகைக்கும்
இயேசு என்ற நாமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாள் மூலம் தன்னை மனிதனாக வெளிப்படுத்தினவர் ஆவியான தேவன். ஆபிரகாம் அன்று இயேசுவை கண்டார் என்று இயேசுவே அதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாரே. அப்படியானால் ஆவியானவராகவும் ரூபமானவராகவும் தம்மை வெளிப்படுத்துகிறவர் ஒருவரே. இப்போது நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவரும் அவர்தான். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். அவர் ஆவியானவராக எங்கும் நிறைந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் மரியாள் வழியாக மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போதும் தேவனுடைய ஸ்தானத்தில் அவர் ஆவியானவராக எங்கும் நிறைந்திருந்தார். ஆகையால் நாம் எல்லாருடைய விசுவாசமும் ஞானஸ்நான கிரியைகளும் ஒரே விதமாக இருக்க வேண்டும். அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அன்று நான் ஸ்தேவான் போன்ற பரிசுத்தவான்களை கொலை செய்யவும் இயேசு என்ற நாமத்தை ஆராய்ச்சி வந்த ஸ்திரீகளையும் புருஷர்களையும் அடித்து கட்டி இழுத்து சிறைச்சாலைகளில் அடைத்து அவர்களை துன்பப்படுத்துவனாகவும் இருந்தேன். அந்த வேளையில் தான் கர்த்தராகிய இயேசு நான் அவருடைய ஊழியக்காரனாக இருக்கும்படி என்னை அழைத்தார். அவர் என்னை அழைத்து இயேசு என்கிற நாமத்தை ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருக்கும் அறிவிக்கும்படிக்கு எனக்கு அவர் கட்டளையிட்டார். அதன்படி எருசலேம் தொடங்கி ரோமாபுரி வரைக்கும் அறிவித்திருக்கிறேன். தீத்து தீமோத்தேயு போன்றவர்களுக்கும் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று அறிவிக்கும்படி நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்களும் அப்படியே அறிந்து கொள்ளுங்கள். என் மூலம் நீங்கள் அறிந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களே, ஆனால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பேதுருவை கொண்டும் பிலிப்போயை கொண்டும் பவுலாகிய என்னை கொண்டும் இயேசுவாகிய கர்த்தர் கொடுக்க வைத்திருக்கும் ஞானஸ்நானங்களில் எல்லாம் பதவி என்பது வரவில்லை. அந்த பதவிக்குரியவருடைய நாமம் தான் வந்திருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து செயல்படுங்கள். இன்று உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிக்கையிட்டு அவர் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு எருசலேமில் ஆரம்பித்த அந்த ஆதி சபையோடு சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள். கர்த்தர் வரப்போகிறார். சங்கீதம் 95:3 கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுதான் அந்த கர்த்தர். என்னை அழைத்தவரும் கிறிஸ்து இயேசுதான். அவர் எனக்கு வெளிப்படுத்தின எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு நான் அறிவித்தபடினால் உங்கள் எல்லாருடைய ரத்தப்படிக்கும் நான் நீங்களாகி இருக்கிறேன். இனி நீங்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நியாயத்தீர்ப்பின் நாளிலே கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புறஜாதியராகிய எபேசியர் பெற்ற ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில். நீங்கள் பெற்றிருக்கிற ஞானஸ்நானம் எந்த நாமத்தில்? கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சரீரமாகிய ஆதி சபையில் சேருகளுடைய பட்டியல் இதோ. பேதுருவையும் அவரோட கூட உள்ள 11 அப்போஸ்தலரையும் கொண்டு ஆவியானவரே அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வைத்து அவரிடமாய் சேர வைத்தார். சேர்ந்தவர்கள் 3000 பேர். இது புதிய ஏற்பாட்டில் தேவனால் உருவான ஆதி சபை. எருசலேமில் வசனத்தை கேட்டு விசுவசித்து அவர்களோடு இணைந்தவர்கள் 5000 பேர். அந்த ஆதி சபையாரோடு இணைந்து கர்த்தரிடமாய் சேர்ந்தவர்கள் எருசலேமிலே மறுபடியும் ஏராளம் பேர். ரோமாபுரியிலும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் அநேகம் பேர். கொரிந்துவில் பவுலின் நாமத்தினால் அல்லாது சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் இணைந்தவர்கள் ஏராளம்.
சமாரியாவில் பிலிப்பியினால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையில் சேர்ந்த புருஷர்களும் ஸ்திரீகளும் ஏராளம். பேதுரு மூலம் செசாரியா பட்டணத்தில் உள்ள கொர்நேலியுவும் வீட்டாரும், பர்னபா மூலம் அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள அநேகரும் ஞானஸ்நானம் மூலம் கர்த்தருடைய ஆதி சபையில் சேர்ந்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையரோடு சேர்ந்தவர்கள் லீதியாளும் குடும்பமும். பவுல் சீலா மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் சிறைச்சாலைக்காரனும் அவன் வீட்டாரும். பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்துவும் வீட்டாரும். எபேசு பட்டணத்தில் முதலாவது யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்து பின்பு இரண்டாவது பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்தவர்கள் அநேகர். ஞானஸ்நானம் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் அவருடைய சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். நீங்களும் உங்கள் சபையாரும் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று எந்த சபையாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? உங்கள் சபையின் ஸ்தாபன் யார்? மார்க்கு 16:20 படி அப்போஸ்தலர்களோடு இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது சிந்தனைக்குரியது. அதனால் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுகிற கர்த்தருடைய நாமமாகிய இயேசு என்ற நாமம் வரத்தக்கதாக நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சபையாராக ஞானஸ்நானம் பெற்று பாவத்தை நாமத்தினால் கழுவி ஆதி சபையாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். பெத்லகேமில் கிறிஸ்துவாக வெளிப்பட்டவரே கர்த்தர் என்றும் அவருடைய பெயரே இயேசு என்றும் அறிந்து அந்த கர்த்தரை அவருடைய நாமத்தில் தொழுது கொள்ளுங்கள். தேவன் தமது நாமத்திற்காகவே ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். ரட்சிப்பை பெற்ற தம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் வரப்போகிறார். தேவனுடைய பதவி அல்ல, நாமம் தரிக்கப்பட்டவர்களே அங்கு தேவ ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாளை உங்களுடைய நாள் அல்ல, இன்றே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவ ராஜ்யத்தின் வழிகாட்டிகள். முதலாவது கர்த்தராகிய கிறிஸ்து, பின்பு அதிகாரம் பெற்ற பேதுருவும் கூடியுள்ள 11 பேரும், அவர்களோடு பவுல், சீலா, பர்னபா போன்றவர்கள் என்பது நம்முடைய சிந்தனைக்குரியது. பிரதான கற்பனை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமா இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவே கர்த்தர். கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை சோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கிறிஸ்துவே கர்த்தர். ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டிய நாமம் இயேசு. ஆராதனை தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. தேவனாகவும் கர்த்தராகவும் இருக்கிறவர் கிறிஸ்து இயேசு ஒருவரே. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமம் இயேசு. தேவன் தமது நாமத்திற்காகவே ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்துவே தேவன், அவர் நாமம் இயேசு. பிதா என்பது நாமமல்ல, குமாரன் என்பது நாமமல்ல, பரிசுத்த ஆவி என்பது நாமமல்ல. அவைகள் பதவி அல்லது பட்டப்பெயர்களே. நாமம் இயேசு. தேவனும் ஆட்டுக்குட்டியுமாக இருக்கிறவருடைய பதவி அல்ல, நாமம் தரிக்கப்பட்டவர்களே தேவராஜ்யத்தில் இருப்பார்கள்.
நாமும் இயேசு. ஒரே கர்த்தர், கர்த்தரே தேவன், ஒரு விசுவாசம், அப்போஸ்தல அடித்தள விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், வேத புஸ்தக நடைமுறை ஞானஸ்நானம், ஒரே தொழுவம், அதில் ஒரே மந்தை, அதற்கு ஒரே மேய்ப்பர், அவர் கர்த்தராகிய கிறிஸ்து. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆதி சபையாரோடு இணைந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள். நியாய தீர்ப்பு நாளில் வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்று நீங்கள் மட்டுமல்ல சபையாராக ஆதி சபையாகிய எருசலேம் சபையில் இணைந்து உங்களை வருகைக்கு ஒப்புக் கொடுங்க. அவர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லோருக்கும் கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது. தமக்காக காத்து கொண்டிருக்கிறத எடுக்க அவர் வருகிறார் என்று அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது. எங்களுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு ராஜ்யத்திற்குரிய நன்மையை தருவதற்கும், எங்களுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த ஜனங்களுக்கு அழிவை கொடுப்பதற்கும் கர்த்தர் வருகிறார் என்று 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை வாசிக்கிறோம். ஆக நமக்கு ஊழியக்காரர்களும் வழிகாட்டியும் அப்போஸ்தலர்கள், அவர்களை வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவர் என்பதை புரிந்து கொண்டு சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய நடைமுறை சாட்சி வசனங்களை கைக்கொண்டு உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்வாராக.